ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான காரசாரமான பெப்பர் சிக்கன் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 4 வெங்காயம். இந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ தேவையான மசாலா பார்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், பட்டை கொஞ்சம், கிராம்பு ஒரு 4 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதை எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு இது கூட ஒரு 10 மிளகா, உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. நான் நீட்ட மிளகா இன்றைக்கி ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். 10 மிளகா, 2 பச்சை மிளகா அதிலே போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை மிளகா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் கலர் மாறுற மாதிரி நல்லா வதக்கிப்போங்க. வெங்காயம் நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் அந்த நல்லா வதங்கணும். எப்போவுமே நம்ம வெங்காயம் வதங்கிட்டு செய்யும்போது குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இதுலேயே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு நம்ம கிரேவி தாளிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லிலேயே அந்த சிக்கன் நல்லா வதங்கணும். அந்த சிக்கன் வதக்கி அந்த எண்ணெயிலே லைட்டாக வேகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த சிக்கன் லைட்டாக வேகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த மிளகா மசாலாவை அதிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே கொஞ்சம் போட்டு லைட்டாக தண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவும் அந்த சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதிலே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அந்த எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டுடலாம். தக்காளி நான் லாஸ்ட்டாக போடுறேன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி இப்படி லாஸ்ட்டாக போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ திறந்து பாருங்கள், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உங்களுக்கு மிளகுத்தூள் வேணால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் கிளறி விட்டுட்டு எனக்கு இன்னும் அது கிரேவி ரொம்ப திக்காக வேணும், அதனால் நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுறேன். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம், எவ்வளோ சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக காரசாரம். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக கூட. வீட்டில் மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.